நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெது தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் வணக்கம். பாரதி நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வரங்கத்தின் நிறைவு விழா இனிதே தொடங்குகிறது. இந்த நிகழ்வுக்கு முறையாக வரவேற்பு அளிக்க மதிப்புயர் பதிவாளர் ஐயா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கை தமிழ்துறை, வானவில் பண்பாட்டு மையம் சென்னை இணைந்து நடத்தும் மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வரங்கு நிறைவு விழா இனிதே தொடங்குகிறது. இந்த விழாவில் தலைமையுரை ஆற்ற இருக்கின்ற நமது மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்களை நமது பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற திரு கி வைத்தியநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஐயா வைத்தியநாதன் அவர்கள் 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஆய்வு கட்டுரைகள், இலக்கியங்கள், இலக்கிய நயங்கள் பற்றி பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆங்கிலத்தில் எழுதி தொடர்ந்து ஒரு 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகளாக அந்த பத்திரிகையை சீரோடும் சிறப்போடும் தற்பொழுது கூட நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. உங்கள் அவர்களை நமது பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஆய்வு பேருரை நிகழ்த்த இருக்கின்ற மேடம் டாக்டர் சுதா சேசையான், மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை அவர்களை நமது பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேடம் அவர்கள் டாக்டர் மட்டுமல்ல, மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு சமூக சேவகர் கூட. அவர்கள் தமிழ் சார்ந்த ஆர்வம் அவர்களை இன்னும் இன்னும் உயர்த்தும் என்று கூறி அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வாழ்க வருக வருக என வரவேற்று இந்த 2 நாள் கருத்தரங்கை சீரோடும் சிறப்போடும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அவர்களையும், அவர்கள் சார்ந்த துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களையும், அவர்கள் சார்ந்த ஆய்வியல் அறிஞர், முனைவர் பட்ட ஆய்வாளர், நமது பல்கலைக்கழக ஆளுமைமிக்க முதன்மையர், புல தலைவர், பேராசிரியர் பெருமக்களையும், நமது அலுவலக நண்பர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றளவில் நம் பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் ஒலிக்க காரணமாக இருந்தவர், இனி இங்கே பாரதியை ஒலிக்க காரணமாக இருக்கப் போகிறவர் எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களை தலைமையுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு செய்தல் சிறப்பு செய்தல்
அனைவருக்கும் வணக்கம். நேற்று காலை தொடங்கி நம் இரு செவிகளிலும் பாரதி நுழைந்து நம் எண்ணங்களிலும் மனங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். நம்மை விட்டு பிரிய மனமில்லை பாரதிக்கு. அந்த பாரதியின் கவிதைகள் இந்த வாகை வளாகத்திலே சுற்று சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வர்களுடைய நிறைவு விழாவில் சிறப்பான ஒரு வரவேற்பினை அளித்து அமர்ந்திருக்கின்ற மதிப்புயர் பதிவாளர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற உள்ளதை உள்ளபடி தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து வரும் தினமணி நாளிதழினுடைய ஆசிரியர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கி. வைத்தியநாதன் ஐயா அவர்களே, இந்த விழாவில் நிறைவு விழா ஆய்வு பேருரை நகர்த்த வந்திருக்கின்ற தமிழ் உயிர் மூச்சாக கொண்டு அதனை எழுத்து வடிவங்களில் பறைசாற்றி வரும் மாண்பமை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் சுதா சேஷியன் அவர்களே, நமது பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, குறிப்பாக அமிதா அவர்களே, மற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, ஐயா காமராஜ் அவர்களே, முதன்மையர்களே, பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே, எனது ஆரிய நண்பர் பேராசிரியர் மைக்கேல் பாரடே அவர்களே, ஆராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பிரசாந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய பாரதியினுடைய பல்வேறு விதமான எண்ணங்களை பறைசாற்றி கொண்டிருக்கும் அம்மா உலகநாயகி அம்மா அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, துறை தலைவர்களே, கட்டுரையாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அலுவல் நிலை பணியாளர்களே, ஆய்வு மாணவர்களே, அத்துணை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்ற பாரதியார் குறித்த சித்திரத்தை சிறப்பாக வரைந்த பாரதிதாசனை விட பாரதியை நாம் எவ்வாறு சிறப்பாக சொல்லிவிட முடியும்? பாரதி எட்டயபுரத்தில் பிறந்திருந்தாலும் அவன் உலகக் கவிஞன். சகோதரி பேசினார் பர்வீன் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய கவிஞன் என்று சொன்னார்கள். தனக்காக வாழாமல் தன்னை சுற்றியுள்ள பற்றி சிந்தித்தவன் தான் பாரதி. 1936 காலகட்டத்தில் பாரதி ஒரு மகாகவியா இல்லை என்ற விவாதம் எழுந்தபோது வையாபுரி பிள்ளை, கூப்பாரா, சிட்டி, சீசு செல்லப்பா, ஜீவா, ஆர்.கே. கண்ணன், ரகுநாதன் போன்றோர் கைக்கு பாரதி வந்தபோதுதான் பாரதியின் சமூக உயர்வு, புரட்சிகரமான பார்வை முதலியவை எல்லாம் கவனம் பெற்றன. பாரதி தேசிய கவியா என்ற கேள்வியே வந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் எல்லைகளை கடந்து சிந்தித்தவன். ஆனால் அவன் தேசிய கவி இல்லை, அவன் தேசங்களை கடந்த உலக கவி. பலரும் சொல்வதைப் போல பாரதியை மகாகவி என்று சொல்வதை விட்டு பாரதியை பெருங்கவிஞர் என்று கொண்டாட வேண்டும், இந்த பிரபஞ்சத்தின் கவிஞர் என்று கொண்டாட வேண்டும். பாரதிக்குள் இருந்த கவிதை வீச்சை அவரது கவிதைகள் அனைத்திலும் நாம் காண்கிறோம். இந்திய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாரதி தேவி என்ற ஒரு புது தெய்வத்தை அவர் படைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்குள் கண்ணனும் புத்தரும் இயேசுவும் அல்லாவும் ஒரு தெய்வமாக காட்சி தந்தனர். பாரதி சட்டென்று மறைந்துவிடும் நீர்க்குமிழி அல்ல, அவன் நெருப்பும். அவன் பற்ற வைத்த நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. பாரதிதான் தேசத்தை, விடுதலையை, சமதர்மத்தை, பெண் விடுதலையை, சாதி ஒழிப்பினை நமக்கு அடையாளம் காட்டியவன். பாரதி மறைந்து விட்டாலும் அவனது எழுத்துக்களின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவன் வாழ்வான், நம்மை வாழ வைப்பான். பாரதியின் கவிதைகளை தமிழ் பல்கலைக்கழகம் சிறப்பாக வெளியிட்டது. இனி வருங்காலங்களில் பாரதியின் நூல்களை முழுமையாக, குறிப்பாக உரைநடைகளை பிழையில்லாமல் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிடும். இந்த 2 நாள் கருத்தரங்கினை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக திட்டமிட்டு
பல்வேறு வகையிலே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி அந்த கட்டுரை, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள் அனைவரையும் கட்டுரையை வாசிக்களித்து அந்த கட்டுரை மீதான விவாதத்தை நானே நேரில் சென்று பார்த்தேன். அதை போலவே இது ஒரு திட்டமிட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலான ஒரு உழைப்பு. குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர்கள், கருத்தரங்கு தலைவர்கள், கட்டுரையாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ கண்மணிகள் இரவு பகல் பாராமல் நேற்றைய நிகழ்ச்சிகள் கூட இதை நான் பாராட்டியாக வேண்டும். பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நேரம் இது. மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள், நமது மாண்புமிகு துணைவேந்தர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்வார்கள். சீக்கிரம் போகணும், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓவியர் குமரேசன் அவர்கள் தனது எழுதுகோலால் தீட்டிய அந்த ஓவியம் இது முடியாத பரிசு என்று நினைத்தோம். அப்போது இவரை கூப்பிட்டு ஓவியமாக தீட்டுங்கள் என்று சொன்னோம். அதன்படி அந்த ஓவியம் மலர்ந்திருக்கிறது. நல்லி சில்க்ஸிலிருந்து நமக்காக சின்னசாமி செட்டியார் அவர்கள் தந்த பரிசு அது. அதற்குள்ளே பாரதி சீர் இருக்கிறது. பாரதி சீர் இருக்கிறது. வீட்டுக்கு சென்று பிரித்து பார்த்தால் இது ஒரு தாய் வீட்டு சீர் போல் தெரியும். அது அடுத்ததாக நமது அன்பிற்கினிய தினமணி ஆசிரியர் அவர்களுக்கு மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் மரியாதை செய்கின்ற நேரம். நீங்கள் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுடைய ஓவியத்தை பார்த்து வியந்து நின்றீர்கள். மறு ஓவியத்தை பாருங்கள். ஓவியம் தீட்டிய கைகளுக்கு எங்களால் பெரிய பரிசு இந்த உலகத்திலே தந்துவிடவே முடியாது ஒரு இந்த பயனாடையை தவிர. தினமணி ஆசிரியர் அவர்களும் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களும் இணைந்து ஓவியர் குமரேசன் அவர்களுக்கு இந்த அவர் ஓர் இரவில் தீட்டிய ஓவியம் அது. ஓர் இரவில் தீட்டிய ஓவியம் அது. அவருக்கும் பாரதி சீரை நமது தினமணி ஆசிரியர் அவர்கள் தருகின்றார்கள். மாண்புமிகு துணைவேந்தருடன் இணைந்து தருகின்றார்கள். இன்னும் பல ஓவியங்கள் உங்கள் விரல்களால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கட்டும். நன்றி. அடுத்து இன்னும் ஒரே ஒரு முயற்சி, திகைக்க வைக்கும் முயற்சி. விருந்தினர்கள் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சார் வாங்க. பாரதி வருகிறார். நேற்று நமது பல்கலைக்கழக மாணவர்கள் பாரதியை படி, பாரதியை படி, பாரதியை படி என்றார்கள். இப்பொழுது பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவிநாசி அரசு கல்லூரி பேராசிரியர் பாரதியை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஆவணப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆவணப்படத்தை வெளியிடக்கூடிய ஒரு தருணம் தினமணி ஆசிரியர் ஐயா அவர்கள் வெளியிட இருபெரும் துணைவேந்தர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
நாங்கள் எல்லாம் பாரதியைத்தான் வகுப்பில் சொல்லித் தருகிறோம். அவர் பாரதியாகவே வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். பேராசிரியர் போ மணிவண்ணன் அவர்கள் உதகை கல்லூரியிலே ஆசிரியராக தமிழாசிரியராக இருக்கின்றார். அவர் பாரதி பற்றிய ஆவணப்படத்தை நிச்சயமாக நாம் நம்முடைய மாண்புமிகு துணைவேந்தர்களுடைய ஒப்புதலோடு ஒரு நாள் திரையிடுவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்தது இரண்டு நாள் இந்த கல்யாண பதற்றத்தில் ஒன்றுமே எங்களுக்கு புரியவில்லை. நிறைவு விழா வரும்பொழுது தான் அது பதற்றம் அதிகரிக்கிறது. இப்போது சிறப்புரை நல்க நமது அன்பிற்குரிய தினமணி ஆசிரியர் அவர்கள் நம் முன்னே வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏன் உலகத்திலே மக்களோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் பத்திரிகை ஆசிரியர் நமது மதிப்பிற்குரிய திரு தினமணி வைத்தியநாதன் அவர்கள்தான். அவருக்கு ஒரு பாராட்டு நான் உண்மையிலே தமிழ் ஒரு நல்லுலகத்தின் சார்பாக தெரிவிப்போம். மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பேசுகின்ற ஒரே தமிழ் பத்திரிகை ஆசிரியர் அவரை இப்போது இந்த மேடையிலே பார்ப்பதில் தமிழ் பல்கலைக்கழகம் நெஞ்சார பெருமை கொள்கின்றது. ஐயா வருக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதுமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் மன்னாய். வாழ்க பாரதி, வளர்க பாரதி, வெல்க பாரதி. மகாகவி பாரதியாரின் நினைவு நூற்றாண்டு, அதையொட்டி நடக்கின்ற சிறப்பான இந்த 2 நாள் கருத்தரங்கம், அதிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய பெருமை. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் ஐயா பேராசிரியர் திருவள்ளுவன் அவர்களே, பாரதி நினைவு நூற்றாண்டு விழா திருவள்ளுவர் தலைமையில் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வு பேர் உரையாற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற தமிழகத்தின் ஆகச்சிறந்த பாரதி நேசர்களில் ஒருவரான, ஆய்வாளர்களில் ஒருவரான டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆர்வலராக, பேச்சாளராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, மருத்துவத்துறை வல்லுநராக, இன்னும் என்னவெல்லாம் அடுக்கிக் கொண்டு போக வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி கொண்டு போகின்ற ஒரு ஆளுமையாக, தமிழகம் செய்த தவப்பேறு தமிழகத்தில் இன்று உலவி வருகின்ற எங்கள் அனைவருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சுதா சேஷையன் அவர்களே, நான் அவர் முன்னாலும் சொல்லியிருக்கிறேன், அவர் இல்லாமல் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் பலமுறை நான் சொல்லியிருக்கின்ற கருத்து எழுதியும் இருக்கிறேன். நான் சொல்வது மட்டுமல்ல, எழுதியும் பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு யார் மீதாவது பொறாமை இருக்குமே, ஆனால் சாதாரணமாக யாரையும் பொறாமைப்படக்கூடியவன் அல்ல நான். அழுக்காறு அவா வெகுளி மூன்றும் இல்லாதவன், பொறாமை இல்லாதவன். ஆனாலும் ஒருவரை
பார்க்கும் போதும், ஒருவரை பற்றி நினைக்கும் போதும், ஒருவர் பற்றி கேட்கும் போதும் எனக்கு பொறாமை வருகிறது என்று சொன்னால் அது டாக்டர் சுதா சேஷையன் ஒருவராக மட்டும்தான். எப்படி இத்தனை பெரிய ஆற்றலும் இவருக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நினைக்கும் போது இது எத்தனை ஜென்மாக்களாக உருமாறி இன்று இந்த பிரம்மாண்டமான ஆளுமையாக உருவாகி இருக்கிறது என்று நான் நினைத்து கொள்வதுண்டு. அவர்கள் ஆய்வு பேருரையாற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகப்பெரிய பேறு. அதற்காகவே தஞ்சை பல்கலைக்கழகத்திற்கு நான் நன்றி கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பதிவாளர் சங்கர் அவர்களே, இவ்வளவு அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு இளவல் என்று சொல்வதா அல்லது எங்கள் பேராசிரியரின் பெருமைக்குரிய திருமகனார் என்று கூறுவதா, நண்பர் குறிஞ்சிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் அவர்களே, அமுதா அவர்களே, இங்கே காணும் போல் இருக்கே, அவங்க இங்கே இருந்தாங்க, போயிட்டாங்களோ, அமுதா அவர்களே, பாரதி என்று சொன்னால் பாரதி குறித்த பாரதியை ஆய்வு செய்து கண்டறியாத பல பாரதியுடைய பல்வேறு பரிணாமங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பாரதி ஆய்வாளர்களில் ஒருவரான பாரதி இருந்திருந்தால் அவனே மெய்சிலிருத்து போயிருப்பான். என்னை மறந்திருப்பார்களோ என்று பாரதி நினைத்திருந்தால், இல்லை உன்னை மறக்க விடமாட்டேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக அவர் பட்ட சிரமங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, அவருக்கு கிடைத்த லாபம்தான் என்ன, எதுவும் இல்லாமல் பாரதியை தன்னுடைய லட்சிய புருஷனாக்கி பாரதி குறித்த அத்தனை விடயங்களும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தன்னை உருக்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்களே, சென்னையிலிருந்து சென்னை கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்துவ கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்ற பேராசிரியர் மைக்கேல் ஃபாரடே அவர்களே, தஞ்சை பல்கலைக்கழகத்தின் மேனாள் பேராசிரியர் காமராஜ் அவர்களே, எனது நண்பர் அவர்களே, இன்னாளா ஆஹா இல்லை, நீங்கள் சொன்னீங்க எங்கிட்ட ஒரு தடவை சொன்னீங்க நான் ஓய்வு பெற போகிறேன், நீங்கள் இல்லையா? நீண்ட நாள் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் நிரந்தர பேராசிரியராக இருக்கும் தகுதி படைத்த நண்பர் காமராஜ் அவர்களே, மருதுபாண்டியர் கலைக்கல்லூரியின் தலைவர் எனது இனிய நண்பர் மருதுபாண்டியன் அவர்களே, இங்கே அவிநாசி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒரு அற்புதமான குறும்படத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கின்ற பாரதியை அமர்ந்திருப்பது போல வந்து அமர்ந்திருக்கின்ற நண்பர், இப்படி இங்கே கூடியிருக்கின்ற உலகநாயகி பழனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். பாரதி நிறைவு நூற்றாண்டு விழாவில் அவர் ஆற்றிய 100 பாரதி குறித்த உரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக்கி இருக்கிறார். அற்புதமான ஒரு புத்தகம். பாரதியுடைய 100 பரிமாணங்களை அந்த புத்தகம் வெளிக்கொணர்கிறது. இங்கே கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்களே, பாரதி என்பவர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பாரதி நினைவு நூற்றாண்டு விழா என்று சொல்லும்போது அதில் கலந்து கொள்வது என்பதில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சி என்ன என்று கேட்பீர்கள். மகாகவி பாரதியார் மறைந்த 13வது நினைவு நாளில் தொடங்கப்பட்ட நாளிதழ் தினமணி. அந்த செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு, இப்போது செப்டம்பர் 11 என்று சொன்னால் 2001 செப்டம்பர் 11 அன்று அந்த நியூயார்க்கில் இருக்கின்ற இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது மட்டும்தான் பலருக்கும் நினைவு இருக்கும். அது அல்ல செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதற்கு 3 மிகப்பெரிய நிகழ்வுகள் தமிழகத்தில் அல்ல உலகத்தில் நடந்தன. முதலாவது நிகழ்வு 1893 நடந்தது.
1893 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி அன்று சிகாகோ என்கின்ற அந்த அமெரிக்க மாநகரத்திலே நடந்த உலக சமயங்களின் மாநாட்டிலே சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை அந்த தேதியை குறிப்பிடத்தக்க தேதியாக மாற்றியது. அடுத்தாற்போல் 1921 மகாகவி பாரதியார் மறைந்த நாள் செப்டம்பர் 11 1921. 1934 செப்டம்பர் 11 தினமணி என்கின்ற நாளிதழ் தொடங்கப்பட்டது. அந்த நாளிதழ் தொடங்கப்பட்ட போது முதல் நாள் தலையங்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, சுதந்திர பித்தனான மகாகவி பாரதி, அவன் கண்ட கனவுகள், அவன் கொண்ட கொள்கைகள், இவற்றை நிலைநிறுத்துவதற்காக இந்த பத்திரிகை தொடங்கப்படுகிறது என்று முதல் நாள் தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டு தொடங்கப்பட்ட நாளிதழ் தினமணி. ஆகவே அந்த தினமணியின் இன்றைய ஆசிரியராக இருக்கின்ற நான் பாரதி நினைவு நூற்றாண்டையொட்டி நடக்கின்ற இந்த கருத்தரங்கில் அழைப்பு வந்தபோது அதை மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, மறுக்கும் உரிமை கூட எனக்கு இல்லை. பாரதியின் பெயரால் அழைத்த பிறகு தினமணி ஆசிரியராக யார் இருந்தாலும் அவர்கள் அதை மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த நாளிதழே பாரதிக்காக தொடங்கப்பட்ட நாளிதழ். அந்த நினைவுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இங்கே வந்து உங்கள் முன் நிற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் மாணவ செல்வங்களுக்கு முன்னால் பாரதி காலம் 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 கடந்து 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 எத்தனை காலம் போனாலும் நான் ஒருவன் மட்டும் இங்கே நிலைத்து நிற்கப் போகிறேன் என்று சொன்னவன் பாரதி மட்டும்தான். வாழ்க்கையில் யோசித்து பார்த்தால் அற்புதமாக இருக்கும். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களிலே 100 பேரில் 99 பேர் அல்லது 99.9 பேர் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்ற வரமுறைக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் புள்ளி ஒன்று எங்காவது அரிதாக கோடியில் ஒருவர், பல கோடியில் ஒருவர் மறைந்தும் வாழ்பவர்களாக இருப்பார்கள். அந்த மறைந்தும் வாழ்பவர்கள் யார் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக ஒரு கவிஞனாகவோ எழுத்தாளனாகவோ தான் இருக்க முடியும். அதுவும் பாரதி போன்ற வீரியம் உள்ள எழுத்தாளனாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். பாரதி வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கவர்னர்கள் இருக்கவில்லையா? நாட்டு தலைவர்கள் இருக்கவில்லையா? இன்று நாம் கூறுகிறோமே அம்பானி, அதானி, டாடா, பிர்லா என்றெல்லாம் இதுபோல பெரும் தனவந்தர்கள் இருந்ததில்லையா? அப்போது எத்தனையோ வழக்குரைஞர்கள், நீதிபதிகள் இருக்கவில்லையா? எல்லோரும் இருந்தார்கள். அவர்கள் பெயர் யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் எங்கே இருந்தார்கள்? வாழ்ந்தார்கள். அப்போது பாரதி வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தான், அவர்கள் வளமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாரதி அதிகாரம் இல்லாமல் இருந்தான், அவர்கள் அதிகார உச்சியிலே இருந்தார்கள், கோலோச்சி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். காலம் அவர்களை மறந்து விட்டது, தூக்கி அடித்து விட்டது. அவர்கள் மறைக்கப்படவில்லை, மறக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் பாரதியை மறைக்க முடியவில்லை, அதனால் மறக்கவும் முடியவில்லை. பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருப்பான், இனியும் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால் அவனுடைய எழுத்து. இன்னும் சொல்ல போனால் நான் இங்கு ஆய்வு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற துணைவேந்தர் சுதா சேஷையன் அவர்களுக்கு ஒரு நேயர் விருப்பமாக ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிறேன். பாரதியின் அக்னி குஞ்சு பாடலுக்கு அவர் ஒரு முறை விளக்கம் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அதை நான் யூடியூபில் கேட்டுவிட்டு அதிர்ந்து போனேன். அதை இவ்வளவு சிறப்பாக, அதாவது அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன், இந்த பாரதி என்பவனுடைய ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனை பரிமாணங்கள் காட்ட முடியும், எத்தனை பரிமாணங்கள் இருக்கின்றன, அதை எப்படியெல்லாம் வியாக்கியானம் செய்ய முடியும் என்பதை நான் அவருடைய அந்த உரையிலிருந்து கேட்டுக்கொண்டேன். தயவு செய்து அதை ஒரு முறை நீங்கள் இந்த மாணவர்களுக்காக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அப்படியாக அந்த பாரதியுடைய வார்த்தைகள், பாரதியுடைய வரிகள், பாரதியுடைய பாடல்கள், இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் பார்க்கும் போதும் ஒவ்வொரு பார்வையாக, ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்க்கும் போதும் ஒவ்வொரு விதமாக
காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாரதி எப்படி காட்சியளித்தான் அதை யோசித்து பார்த்தேன். பாரதியுடன் வாழ்ந்தவர்கள் சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜாஜி ஒரு பதிவு செய்கிறார். 1905 கல்கத்தா காங்கிரசுக்கு போவதற்காக அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். சென்னையிலே தம்புச்செட்டி தெருவோ லிங்கிச்செட்டி தெருவோ ஏதோ ஒரு தெருவில் காத்து கொண்டிருக்கிறார் பாரதியார். அப்போது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்பவர் சேலத்தில் ஒரு வக்கீல், சாதாரணமான வக்கீல். அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கிடையாது. அப்போது வெறும் வக்கீலாக இருந்த நேரம். அதற்கு பிறகுதான் முதல்வரானார், அதற்கு பிறகுதான் கவர்னர் ஜெனரல் ஆனார், அதெல்லாம் பிறகு. அப்போது அவரும் ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர். அவர் அங்கிருந்து தன்னுடைய நண்பர் ஒருவரையும் அழைத்து கொண்டு சூரத் காங்கிரஸுக்கு என்று நினைக்கிறேன், 1905 சூரத் காங்கிரஸுக்கு போவதற்காக அங்கே வந்திருக்கிறார். அப்போது இவர்கள் ரயிலில் போவதாக திட்டம். அப்போது அங்கே சந்திக்கிற போது பாரதியை பற்றி அவர் ஒரு பதிவு செய்கிறார். அந்த பதிவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொல்கிறார், தேஜஸ் பொருந்திய முகம். அப்போது அவர் கழுத்தில் ருத்ராட்ச மாலையோ கையில் தடையோ ஒன்றும் இல்லை. அப்போது பாரதிக்கு வயது மிகவும் இளையது. அழகும் ஒளியும் சிரிப்பும் வீசிய முகம் பளிச்சென்று இப்போதும் கண்முன் வந்து நிற்கிறது. பிறகு புதுச்சேரியிலும் அந்த முகத்தை கண்டேன். அதற்கு பிறகு பாரதியை சந்திப்பதற்காக ராஜாஜி ஒரு முறை புதுச்சேரியில் போய் சந்திக்கிறார். அவரது வீட்டில் தங்குகிறார். புதுச்சேரியிலும் அந்த முகத்தை கண்டேன். குதித்து குதித்து பாடுவதையும் கண்டேன். தனது பாடலை உற்சாகமாக துள்ளி குதித்து பாடுவாராம் பாரதி. இது பாரதியை பற்றி ராஜாஜி செய்திருக்கின்ற பதிவு. நல்ல சாப்பாடும் போட்டார். எனக்கும் ஆர்வி கிருஷ்ணய்யர் என்கின்ற சேலத்து வக்கீல் ஒருவர் என்னுடன் வந்திருந்தார். அவருக்கும் புதுச்சேரியில் சாப்பாடு போட்டு பாடலும் பாடினார். பிறகு சென்னையிலும் பல தடவை சந்தித்திருக்கிறோம். ஒரு தடவை அண்ணல் காந்தியடிகள் முன்னிலும் சந்தித்திருக்கிறேன் என்று பதிவு செய்கிறார் அவர். இது பாரதியுடைய ஒரு முகம். இன்னொருவர் பாரதியை பற்றி பதிவு செய்வது யார் என்று சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் பதிவு செய்கிறார். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பாரதியாரை அறிமுகம் இல்லை. புதுச்சேரிக்கு அவர் வந்து பணியிடம் மாற்றம் கிடைத்து ஒரு தமிழாசிரியராக புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். அவர் நிரவி என்கின்ற ஊரிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறார். புதுச்சேரிக்கு வந்தபோது பாரதியுடைய பாடல்கள் ஆங்காங்கே பிரபலமாகின்றன. அந்த பாடல்களை எல்லாம் அவரும் பார்த்து ரசிக்கிறார், கேட்கிறார், பாடுகிறார். அப்போது இவர்களெல்லாம் ஒரு நாள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் பள்ளியில் தமிழாசிரியர், ஒரு திருமணம், அந்த திருமணம் நண்பர்களுடைய திருமணம், அந்த திருமணத்திற்கு போகிறார்கள். அந்த திருமணத்தில் தான் அதற்கு முன்னால் பாரதியை பலமுறை பாரதிதாசன் பார்த்திருக்கிறார். அவர் நடந்து போவதை பார்த்திருக்கிறார். பார்க்கும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வாராம், இந்த ரவிவர்மா படத்தில் ஒரு பரமசிவன் படம் இருக்குமே, அந்த பரமசிவன் படம் போல இருக்கிறதே இவரது முகம் என்று நினைத்துக் கொள்வாராம். ரவிவர்மா பட பரமசிவம் என்றே பாரதிக்கு பெயர் வைத்திருந்தார் பாவேந்தர். அப்போது அந்த திருமண நிகழ்வில் தான் சந்திக்கவில்லை. திருமண நிகழ்வுக்கு பாரதிதாசனும் போயிருக்கிறார். பாட்டு பாடுங்கள் என்று சொன்னபோது பாரதியார் பாடலை பாடுகிறார் பாவேந்தர். இதையெல்லாம் கேட்டபோது செட்டியார் கேட்கிறார், அவருக்குத்தான் திருமணம், கேட்கிறார், இது யார் தெரியுமா என்று. அதற்குள் பாரதி அவரை கையமர்த்தி விட்டு சொல்கிறார், நீர் தமிழ் நன்றாக படித்திருக்கிறீர் போல இருக்கிறது என்று. பிறகுதான் அறிமுகமாகிறது, இவர்தான் சுப்பிரமணிய பாரதியார் என்று. உடனே அவருக்கு வெலவெலத்து போய்விட்டது என்கிறார் பாரதிதாசன். இது அவரது பதிவு. பாரதியார் கூறுகிறார், என் வீட்டிற்கு வாருங்கள். அதற்கு பிறகு அடிக்கடி வீட்டிற்கு போவதும், அதற்கு பிறகுதான் பாரதியின் கவிதா மண்டலத்தில் உறுப்பினராக பாரதிதாசன் நினைக்கிறார். பாரதிதாசன் கூறுகிறார், என்னுடைய கவிதைகளுக்கு புது பரிமாணத்தை ஏற்படுத்தி தந்தது பாரதிதான். பாரதி கட்டமைத்து தந்த அந்த புது பரிமாணம்தான் என்னை புதிய கவிஞனாக உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. இல்லை என்றால் பழைய புலவர்களைப் போல நானும் பாட்டெழுதி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பேன் ஒரு பள்ளித்தமிழ் ஆசிரியனாக. இது ஒரு பதிவு. பாரதியை பற்றி இன்னொரு பதிவு இருக்கிறது. அது யார் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் பாரதியுடைய மகள் எழுதியிருக்கிறார். அவர் கூறுகிறார், அந்த பாரதி எப்படிப்பட்டவர் என்பதை.
அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஒரு கேரளத்தைச் சேர்ந்த ஒருவர், அவர் உலகமெல்லாம் சுற்றிவிட்டு புதுவைக்கு வருகிறார். பாரதியார் தனது வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அவரை வீட்டில் இருக்கிறார். அவர் பதிவு செய்வது இதுதான்: ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ் முதலிய தேசங்களுக்கு சென்று படித்து உயர்ந்த பரீட்சைகளில் தேறி சம்ஸ்கிருதத்திலும் அபார நிபுணத்தன்மை வாய்ந்த மலையாளி நண்பர் ஒருவர் என் தந்தையை பார்க்கும் பொருட்டு வந்திருந்தார். அவர் ஒரு மாதம் வரை எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார், எங்கள் கூடவே தங்கியிருந்தார். அவர் எங்கள் குடும்பத்தை பார்த்து பாரதியாரிடம், என் தந்தையாரிடம் சொன்னார், பாரதி, நான் எவ்வளவோ தேசங்கள் சுற்றி பார்த்திருக்கிறேன், எத்தனையோ குடும்பத்தாருடன் பழகி இருக்கிறேன். ஆனாலும் உங்கள் குடும்பத்தை போல உற்சாகமான சந்தோஷமான குடும்பத்தை நான் இதுவரை பார்க்கவில்லை. யாரை பார்த்து சொல்கிறார்? வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற மகாகவி பாரதியாரின் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார். அதை மனதில் இருத்த வேண்டும். பாரதியாருக்கு வேலை கிடையாது. அப்போது ஏதோ பத்திரிகை என்கின்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர அவை விற்பனை கூட ஆகவில்லை சரியாக. வறுமையில் உழன்று கொண்டிருந்த குடும்பம், அந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பத்தை போல் உற்சாகமான சந்தோஷமான குடும்பத்தை நான் இதுவரை பார்க்கவில்லை. உங்களுக்கு வெளியூரிலிருந்து பணம் வருவதை அரசாங்கத்தார் தடுத்து விட்டார்கள். 4 புறமும் பலமான போலீஸ் பாராவும் வைத்தாயிற்று. ஆனால் உங்கள் மன உற்சாகத்தையும் ஆடல் பாடல்களையும் நிறுத்த மட்டும் அவர்களால் முடியவில்லையே. அப்போது பாரதியார் அவரிடம் சொல்கிறார், அன்பரே, எந்த கட்டுப்பாடும் என் சந்தோஷத்தை குலைக்க முடியாது. எந்த ஒரு கட்டுப்பாடாலும் எனது சந்தோஷத்தை குலைக்க முடியாது. இது பாரதியுடைய இன்னொரு முகம். அதாவது வறுமையிலும் இன்பம் என்கின்ற முகம். பாரதியாருடைய இன்னொரு முகத்தை காட்டுகிறார் அவருடைய மனைவி. அது இனியும் வேடிக்கையானது. பாரதியார் எட்டயபுரம் சமஸ்தான ஜமீன்தாருடன் சென்னை வருகிறார், திரும்பி வரும்போது ஒரு மூட்டையை கொண்டு வருகிறார். அந்த மூட்டை என்ன, நகை நட்டு வந்திருக்கிறதா, புடவை வந்திருக்கிறதா, பாத்திரங்கள் வந்திருக்கிறதா என்று பிரித்து பார்த்தால் அத்தனையும் புத்தகங்களாக இருக்கின்றன. அப்போது பாரதியின் மனைவி கேட்கிறார், எவ்வளவு தந்தார் ஜமீன்தார்? ஜமீன்தார் 500 ரூபாய் தந்தார். இந்த 15 ரூபாய் வைத்துக்கொள், பாக்கியெல்லாம் புத்தகம் வாங்கிவிட்டேன். இதற்காக நீ கவலைப்படாதே, இதற்காக கவலைப்படாதே. இந்த புத்தகங்கள் பொக்கிஷங்கள். அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இது பாரதியுடைய இன்னொரு முகம். இப்படி உள்ள முகங்களை கோர்த்து நாம் பார்க்கின்ற அந்த பாரதி இருக்கிறாரே, அதனால் தான் அந்த பாரதியுடைய சுடர் விடும் 2 விழிகள், அவை ஞான சுடர் விடும் அந்த விழிகள். அதற்கு காரணம் இவற்றையெல்லாம் கடந்து நிற்கின்ற, ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியை பார்க்கின்ற ஒருவராக பாரதி அங்கே தென்படுகிறார். நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் 2 பேர் பாரதியை பற்றி செய்திருக்கின்ற பதிவை மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவரை பாரதியுடன் வாழ்ந்தவர்களை பற்றி சொன்னேன். பாரதிக்கு பின்னால் வந்த 2 மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள், பாரதியை நேசித்த ஆளுமைகள். ஒருவர் ஜெயகாந்தன், இன்னொருவர் கவியரசு கண்ணதாசன். ஜெயகாந்தன் எழுதுகிறார், ஜெயகாந்தன் குறிப்பிடுகிறார் பாரதியை பற்றி. பாரதியை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகளை செய்தவர்களில் ஜெயகாந்தன் ஒருவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் கூறுகிறார், உலகத்தை எல்லாம் காட்டித் தருகிறது ஒரு புத்தகம், பாரதியின் கவிதைகள் என்கின்ற ஒரு புத்தகம், பாரதியின் எழுத்து என்கின்ற புத்தகம். அது உலகத்தை எல்லாம் காட்டித் தருகிறது. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிளோ, இஸ்லாமியர்களுக்கு எப்படி குர்ஆனோ, திருக்குர்ஆனோ, மார்க்சிஸ்டுகளுக்கு எப்படி தாஸ் கேபிட்டலோ, அதுபோல தமிழர்களாகிய நம் அனைவருக்கும் கையில் இருக்க வேண்டிய புத்தகம் பாரதியாருடையது. அந்த புத்தகத்தில் கம்பர் இருக்கிறார், வள்ளுவர் இருக்கிறார், தமிழ் கவிஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். எல்லா புலவர்களும் அதற்குள் அடக்கம், எல்லா சித்தாந்தங்களும் அடக்கம், எல்லா ஞானங்களும் அடக்கம். இவர்களை பற்றி எல்லாம் பாரதியார் சொல்லவில்லை என்றால் எனக்கு அவர்கள் மீது மரியாதை வந்திருக்காது என்கிறார் ஜெயகாந்தன்.
பாரதியார் சொன்னதால் எனக்கு மரியாதை வந்தது. இப்படி தான் அறிந்த தன்னை உயர்த்திய அனைத்தையும் தன் பிள்ளைகளுக்கு எப்படி பெற்றோர் சொல்வார்களோ அது மாதிரி தமிழ் சந்ததியினருக்கு பாரதியார் தந்து போயிருக்கிறார். தமிழ் பேசுகிற, தமிழிலே சிந்திக்கிற அத்தனை பேருமே, ஜெயகாந்தனுடைய பதிவு இது, தமிழ் பேசுகிற, தமிழில் சிந்திக்கிற அத்தனை பேருமே பாரதியின் வாரிசுகள். யாரெல்லாம் பாரதியின் வாரிசுகள் என்றால், தமிழ் என்று நீ சொன்னால் நீ பாரதியின் வாரிசு, தமிழில் சிந்தித்தால் பாரதியின் வாரிசு என்று சொல்கிறார் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுக்கு ஒருபடி மேலே போய் விடுகிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் 1978 கண்ணதாசன் என்கின்ற பெயரில் நடத்திய ஒரு பத்திரிகை, அதிலே ஒரு தலையங்கம் திட்டுகிறார். பாரதியின் பிறந்த நாளுக்காக ஒரு தலையங்கம். அந்த தலையங்கத்திலே எழுதுகிறார், இதையெல்லாம் பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகத்தில் வைக்க வேண்டும். அது ஏன் வைக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வைக்க வேண்டிய பாடப்புத்தகத்தில் வைக்க வேண்டிய ஒரு கட்டுரை கவியரசு கண்ணதாசன் பாரதியை குறித்து எழுதிய அந்த கட்டுரை. ஒரு கவிஞனின் சிறப்பை, இது கண்ணதாசனுடைய பதிவு, என்னுடைய பதிவல்ல, ஒரு கவிஞனின் சிறப்பை அவன் வாழ்ந்த காலத்தை கொண்டே நிர்ணயிக்க வேண்டும். பாரதி வாழ்ந்த காலம் தமிழுக்கு மிகவும் மோசமான காலம், ஆங்கிலேயர்களின் காலம், தமிழ் படித்தவனுக்கு மரியாதை இல்லாத காலம், ஆங்கிலம் படித்து குமாஸ்தாவாவதிலே உள்ள சுகம் தமிழ் படிப்பதிலே இல்லை என்று நினைத்த காலம் அது. அப்போதும் அந்த காலம் அப்படித்தான் இருந்தது, இப்போதும் அந்த காலம் அப்படித்தான் இருக்கிறது. காலம் மாறிவிடவில்லை. ஒரு நெல்லையப்பரையும் வாராமசாமி ஐயங்காரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்கள் ரசித்தால் போதும் என்று எழுதி குவித்தவன் பாரதி. இன்று என் பாடல்களை பல கோடி மக்கள் ரசிக்கிறார்கள், பாடுகிறார்கள். அதை கண்ணால் பார்க்கும் போதும் காதால் கேட்கும் போதும் எனக்கு உற்சாகம் பெருக்கெடுக்கிறது. அதனால் மேலும் மேலும் நான் எழுதுகிறேன். அந்த வாய்ப்பே இல்லாமல் போனவன் பாரதி. தன் கவிதையை யார் ரசிக்கிறார்கள், யார் கேட்கிறார்கள் என்பது தெரியாமலேயே அவன் பாடினான். அதனால் தான் அவ்வளவு பாடல்களும் மனதின் அடித்தளத்தில் இருந்து வந்திருக்கின்றன. எல்லாம் இயற்கை, ஒன்று கூட செயற்கை இல்லை. கம்பனுக்கு பிறகு பாரதி ஒருவனே அப்படி பாடியவன். இடையிலே பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டன, எவ்வளவோ காவியங்கள் வெளிவந்திருக்கின்றன. எதுவும் பாரதியின் பக்கத்தில் நிற்க முடிந்ததில்லை. இன்னும் அந்த இடத்தை நிரப்ப ஒருவன் இல்லை. இது கவியரசு கண்ணதாசனுடைய பதிவு. பாரதியோடு பலர் என்னை ஒப்பிடும்போது எனக்கே மிகவும் வெட்கமாக இருக்கும். என் பாடல்களில் பல அவசரத்துக்காக எழுதப்பட்டவை, செயற்கை பாடல்கள். பாரதி முழுக்க முழுக்க தன்னுணர்வு கவிஞன். காலம் எப்படி வரவேற்கும், யார் எப்படி ரசிப்பார்கள் என்பதெல்லாம் தெரியாமலேயே தனக்கு தோன்றியதையெல்லாம் பாடினான். அதனால் எந்த கவிதையை பாடினாலும் தேன் வந்து பாய்கிறது காதினிலே. இன்றைக்கு சொல்ல வேண்டிய பல விஷயங்களை பாரதி அன்றைக்கே சொல்லியிருக்கிறான். அவனது சிந்தனையில் தான் எவ்வளவு தெளிவு, எவ்வளவு தன்னம்பிக்கை. அவனது காலத்தில் வேறு எவனுமே அப்படி சிந்தித்ததாக தெரியவில்லை. யோசித்து பாருங்களேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சுதந்திரம் கிடைப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவரால் சிந்திக்க முடிந்தது, ரசிக்க முடிந்தது, கனவு காண முடிந்தது, அது நனவாக நினைத்து பாட முடிந்தது என்று சொன்னால் அந்த கவிஞன் எப்படிப்பட்ட ஒரு கற்பனை வளம் உள்ளவனாக மட்டுமல்ல தன்னம்பிக்கை உள்ளவனாகவும் இருந்திருப்பான் என்பதை யோசித்து பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது. கண்ணதாசன் அந்த தலையங்கத்தை எப்படி முடிப்பார் தெரியுமா? பாரதி ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு உரியவன் அல்ல, அவன் சர்வ சமரசவாதி. அரசாங்க அலுவலகம் தோறும் பாரதியின் படம்தான் இருக்க வேண்டும். கண்ணதாசன் எழுதுகிறார், உங்களுடைய இன்று வந்து நாளை போகின்ற அரசியல் தலைவர்களுடைய படம் அல்ல அங்கே இருக்க வேண்டும். அங்கே நிரந்தரமாக தமிழர்களின் நெஞ்சத்தில் சம்மணம் குட்டி அமர்ந்து அரியாசனமிட்டு அமர்ந்திருக்கின்ற மகாகவிஞன் பாரதியுடைய படம் தான் இருக்க வேண்டும் அரசாங்க அலுவலகங்களில் என்று கண்ணதாசன் எழுதுகிறார். சோவியத் யூனியனில் லெனினுக்கு என்ன மரியாதை கொடுத்தார்களோ, சோவியத் யூனியனில் லெனினுக்கு என்ன மரியாதை கொடுத்தார்களோ அந்த மரியாதை பாரதிக்கு தமிழகத்தில் தரப்பட வேண்டும். பாரதியை கொண்டாடு, அதன் மூலம் பாரதத்தை நீ கொண்டாடுகிறாய், தேசபக்தியை கொண்டாடுகிறாய், தெய்வபக்தியை கொண்டாடுகிறாய், தமிழ் மொழியை கொண்டாடுகிறாய் என்று அந்த தலையங்கத்தை முடித்திருப்பார் கவியரசு கண்ணதாசன். மாணவர்களே, இதையெல்லாம் நான் இங்கே
ஏன் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இதை உங்கள் மனதில் பதிவு செய்ய வேண்டிய கடமை எங்கள் தலைமுறைக்கு இருக்கிறது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் நழுவ விட்டு விடலாம், பாரதியை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கைவிட்டு விடலாம், திருக்குறளை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். வள்ளுவனும் பாரதியும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் அறம்படி நடப்பீர்கள், தன்னம்பிக்கையுடன் வாழ்வீர்கள். அதனால்தான் பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணியது நடக்க வேண்டும், முடிய வேண்டும். ஆனால் நல்லவே எண்ணல் வேண்டும். தீயவை எண்ணியது முடிவது அல்ல பாரதி கேட்டான். எண்ணிய முடிதல் வேண்டும் தான், ஆனால் அவை நல்லவையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். என்ன எண்ணுகிறோம் அல்ல. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இதையெல்லாம் பாரதி கேட்டான். பாரதி கேட்கவில்லை எனக்கு கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்கவில்லை. பாரதி வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு மகாகவி என்கின்ற பட்டம் கூட யாரும் கொடுக்கவில்லை. அதற்காக அவன் ஏங்கவும் இல்லை. பாரதி என்பவனை கொண்டாடுகின்ற, அவனது நினைவு நூற்றாண்டின் போது கொண்டாடுகின்ற நாம் நூற்றாண்டுடன் நிறுத்திவிடக்கூடாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் 100 பேருக்கு பாரதியை கொண்டு செல்லுங்கள். அன்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. நீங்கள் 100 பேருக்கு பாரதியை எடுத்து செல்லுங்கள், சமுதாயம் மாறிவிடும். வாழ்க பாரதி, வெல்க பாரதி. இந்த நூற்றாண்டல்ல, 100,000 ஆண்டுகள் கடந்தாலும் வாழ்வான் பாரதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது விழா பேருரைக்கான நேரம். விழா பேருரைக்கான நேரம். மருத்துவராக, பேச்சாளராக, சிறந்த ஆன்மீகவாதியாக, இன்னும் பல்துறை சாதனையாக திகழக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அம்மா அவர்களை விழா பேருரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வரங்கின் நிறைவு விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்களே, பாரதியாரை கையில் பிடித்து கொள்ளுங்கள் என்று காலத்திற்கு ஏற்ப ஓர் அறிவுரையை வழங்கிய, சிறப்புரை ஆற்றிய தினமணி ஆசிரியர் ஐயா திரு வைத்தியநாதன் அவர்களே, சிறப்புரை. இந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களே, வணக்கத்திற்குரிய பெருந்தகை பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே, பேராசிரியர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்களே, என்னுடைய கெழுதகை நண்பர், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்றிருந்த பேரவாவை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அன்பு தம்பி பிரசாந்தன் அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, புல முதன்மையர்களே, பேராசிரியர் பெருமக்களே, எப்படி சொல்வது இவர்களோடு இருக்கக்கூடிய அன்பை? சரியான சொற்கள் இல்லையே என்று தடுமாற வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு காட்டுகிற அன்பு தம்பி பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அவர்களே, பேராசிரியை உலகநாயகி பழனி அவர்களே,
இந்த ஆய்வரங்கில் பல்வேறு அமர்வுகளில் கட்டுரைகளை யாத்திருக்கக்கூடிய பேராள பெருமக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய சிறப்புரையை கேட்ட பின்னர் சற்று தடுமாறித்தான் போயிருக்கிறேன். அந்த தடுமாற்றத்தில்தான் சொற்கள் வராமல் சிக்கிக்கொள்கின்றன. இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன். இந்த ஆய்வரங்கத்தின் கருப்பொருளை கேட்டபோது சற்றே வினோதமாக இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. வழக்கமாக மகாகவி பாரதியார் விழா என்று கூறினால் பாரதியாரின் கவிதைகளை பற்றி கொள்வார்கள். என்னதான் மகாகவி உரைநடையை சிறப்பாக யாத்து கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய உரைநடைக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆய்வரங்கமோ மாநாடோ நடந்ததாக தெரியவில்லை. அந்த வகையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள். இந்த ஆய்வரங்கை நடத்துவதற்கு, குறிப்பாக உரைநடையை வைத்துக்கொண்டு நடத்துவதற்கு சற்றே கூடுதலான துணிவு வேண்டும். கவிதை உணர்ச்சி மிக்கது. உணர்ச்சிகரமான ஒரு சொற்பொழிவை மேடையில் ஆற்றினால் எல்லோரையும் அந்த சொற்பொழிவோடு சேர்த்து இழுத்து கொண்டு போய்விடலாம். ஆனால் உரைநடையை வைத்துக்கொண்டு அப்படி ஒரு சொற்பொழிவை அல்லது அப்படி ஒரு அமர்வை நடத்திவிட முடியாது. எனவேதான் இப்படி ஒரு ஆய்வரங்கை நடத்துவதற்கு கூடுதல் துணிவு வேண்டும். அதற்காகவும் இந்த 2 பல்கலைக்கழகங்களையும் இந்த பல்கலைக்கழகங்களின் அமைப்பாளர்களையும் சிறப்பாக பாராட்டுவதற்கு நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். உரைநடை என்பது தமிழுக்கு புதிதல்ல. தொல்காப்பியமே கூட உரைநடையை பற்றி பேசுகிறது. உரைநடையோடு செய்யுளையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய நூல்கள் தமிழிலே இருந்திருக்கின்றன. பெருந்தேவனாரின் பாரதத்திலேயும் தகடூர் யாத்திரையிலேயும் உரைநடை காணப்பட்டது என்பதாகவே ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் கூட நமக்கு இப்போது கிட்டியிருக்கக்கூடிய நிலையில் சிலப்பதிகாரம்தான் உரையோடு கூடிய செய்யுள் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. அநேகமாக உரையாசிரியர்களின் உரைகளை தவிர உரைநடை என்பது தமிழ் இலக்கியத்தில் உண்டா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் மாறிப்போயிருந்தோம். அப்படி மாறிப்போயிருந்த நிலையில்தான் 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் அச்சு யந்திரம் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அந்த அச்சுக்கோப்பு பணிகளோடு சேர்த்து சமயப்பிரச்சார துண்டுகளையெல்லாம் பதிப்பித்து கொடுக்க வேண்டும் என்கிற நிலையில் உரைநடை புதிய உத்வேகம் கண்டது. ஆனால் பாரதியை பொறுத்தவரையில் உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் உண்டோ அந்த இலக்கணத்தை அப்படியே தன்னுடைய உரைநடையில் பதிவு செய்து கொடுத்திருக்கக்கூடியவர் மகாகவி பாரதியார் என்று கூறிவிடலாம். கவிதைக்கும் உரைநடைக்கும் மிக முக்கியமான வேறுபாடு என்ன என்று கேட்டால் எல்லோருக்குமே தெரியும். கவிதை ஓசை நயம், ஒலி நயம் அதற்கு ஏற்ப வர வேண்டியது. ஆனால் உரைநடையில் ஓசை நயம், ஒலி நயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏறத்தாழ பேச்சு வழக்கில் என்ன இருக்குமோ அப்படிப்பட்ட வாக்கியங்களை அமைப்பது உரைநடை. பாரதி உரைநடையில் நிறைய எழுதியிருக்கிறார். எல்லா வகையான உரைநடையையும் எழுதியிருக்கிறார். உரைநடை என்பதே ஒரு வகைதானே, அதிலே எல்லா வகைகள் என்று எப்படி கூற முடியும் என்று உங்களில் சிலர் புருவங்களை சுருக்குவது எனக்கு தெரிகிறது.
உரைநடையிலேயே கூட சில உட்பிரிவுகள் உண்டு. புனைவு, அதாவது ஃபிக்ஷனல் ப்ரோஸ், ஒன்றை புனைந்து சொல்வது, கதை, புதினம் போன்றவை. அப்படி புனைவு இல்லாமல் புனைவற்ற உரைநடை, அங்கேதான் இதழ்களிலே எழுதப்படக்கூடிய கட்டுரைகள் போன்றவை புனைவற்ற உரைநடை என்பதாக அமையும். இது தவிர வீர உரைநடை என்று ஒன்று உண்டு, ஹீரோயிக் ப்ரோஸ். நான்காவது ஒரு வகை ப்ரோஸ் போயட்ரி. இந்த ப்ரோஸ் போயட்ரி என்பதைத்தான் வசன கவிதை என்றும் கூட குறிப்பிடலாம். பாரதியார் வசன கவிதையையும் இயற்றிக் கொடுத்தவர். உரைநடையில் என்னவெல்லாம் வகை உண்டோ அந்த வகையையெல்லாம் பாரதியார் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அவருடைய உரைநடைக்கு மிகப்பெரிய சிறப்பு. சரி, உரைநடையினால் என்ன பலன்? கவிதையில் கிடைக்காத எந்த பலன் உரைநடையில் கிடைத்துவிடப் போகிறது? அப்படி ஏதாவது ஒரு பலன் உண்டா என்று கேட்டு பார்க்கலாம். குறிப்பாக ஒரு பலன், கவிதையில் அவ்வளவாக கிடைக்காத ஒரு பலன் உரைநடையில் உண்டு. அது பலருக்கும் தகவல்களை எடுத்துக்கொண்டு போவது. கவிதை எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்கிற அவசியமில்லை. படித்தவர்கள், பண்டிதர்களுக்கு கவிதை புரியலாம். ஆனால் உரைநடை சாதாரணமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புரிய வேண்டும், புரியும். தகவல்களை பலருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்போது உரைநடை அவசியமாகிறது. என்னை பொறுத்தவரையில் பாரதியார் உரைநடையை இதற்குத்தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். பாரதியாருடைய கவிதைகளை படித்து பார்த்தவர்களுக்கு கூட தெரியும், அவருடைய சமகால கவிஞர்கள் தொட்டு பார்க்காத இடங்களையெல்லாம் பாரதியார் தொட்டு பார்த்தார். அவருடைய சமகாலத்து கவிஞர்கள் எத்தனை பேர் பெல்ஜியத்தை பற்றி நினைத்தார்கள், எத்தனை பேர் ருஷ்யாவை பற்றி நினைத்தார்கள். ஆனால் ருஷ்யாவையும் பெல்ஜியத்தையும் மாஜினியையும் ஃபீஜி தீவையும் பாரதியார் நினைத்து பார்த்ததற்கு என்ன காரணம்? அதை கவிதையிலே கொடுத்ததற்கு என்ன காரணம்? சற்றே உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அதற்கான காரணம் புரியும். பாரதியார் ஓர் இதழியலாளர். He was a journalist, பத்திரிகையாளர். அவர் இதழியலில் ஈடுபட்டு இருந்ததால், இதழ்களில் ஆசிரியராகவும் துணையாசிரியராகவும் செயல்பட்டதால் பல்வேறு தகவல்களை, உலக அரங்கில் நிகழ்ந்த பல்வேறு விஷயங்களை அவரால் உடனுக்குடன் புரிந்து கொள்ள முடிந்தது. சொல்லப்போனால் வங்காளத்திலே இருந்து வந்து கொண்டிருந்த யுகாந்தர் தொடங்கி ஜெர்மனியிலே இருந்து வந்து கொண்டிருந்த இதழ்கள் வரை இங்கே வாங்கி அவற்றை படிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டம் போட்டவர் பாரதியார். அவர் பணியாற்றிய அலுவலகங்களில் இந்த பத்திரிகைகளை எல்லாம் வாங்குங்கள், இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று படித்தவர். அப்படி படித்ததனால் உலக அரங்கத்திலே எங்கெல்லாமோ நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை எப்படி நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு பொருத்தமாக தர வேண்டுமோ அப்படி தந்தவர். அப்படி தரும்போது உரைநடைக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை, அந்த கடமையை நிறைவேற்றுகிறார். உரைநடை என்கிற போது உலக இலக்கணத்தை எடுத்து பார்த்தால், எந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை எடுத்து பார்த்தாலும் உரைநடைக்கு என்று ஒரு கடமையை சொல்லுவார்கள். என்ன கடமை தெரியுமா? மக்களுக்கு தகவல்களை தெரிவிப்பது. எழுதுபவர், எழுத்தாளர் ஒரு சத்தியம் செய்கிறார். என்ன சத்தியம்? மக்களுக்கு வேண்டிய தகவல்களை தருவது என்கிற சத்தியம். அந்த சத்தியத்திற்கு உரைநடை வெகு பொருத்தம். கவிதை கூட அவ்வளவு பொருத்தமாக இருக்க முடியாது, கதை புதினம் இருக்க முடியாது. அவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய கற்பனையை வைத்து ஒரு புதினத்தை படைக்கலாம். அந்த புதினத்திலே சமுதாய நோக்கமோ அல்லது சமுதாயத்திற்கு வேண்டிய ஒன்றோ இருக்க வேண்டிய அவசியமில்லை.
ஆனால் உரைநடையில் அந்த அவசியம் உண்டு. அந்த அவசியத்தை தான் தன்னுடைய உரைநடைகள் வாயிலாக, உரைநடை ஆக்கங்கள் வாயிலாக மகாகவி பாரதியார் நிறைவேற்றிக் கொள்கிறார். 4 கோணங்களில் அவருடைய உரைநடையை மாணவர்கள் அல்லது ஆய்வாளர்கள் நோக்கலாம் என்று நான் கருதுகிறேன். 1, அவருடைய தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை. விஷனரி திங்கிங் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்களே, அந்த தொலைநோக்கு சிந்தனை. எப்படி அவருடைய தொலைநோக்கு சிந்தனை இருந்திருக்கிறது என்பதற்காக இங்கே ஓர் எடுத்துக்காட்டை காட்டுகிறேன். வருங்காலம் என்கிற தலைப்பிட்டு எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அப்போதிருந்த இந்திய நாடு, அந்த இந்திய நாட்டிலே என்னவெல்லாம் செய்தால் நாட்டினுடைய வருமானம் பெருகும், நாட்டினுடைய பொருளாதாரம் பெருகும் என்று எழுதுகிறார். வெளிநாட்டுக்கு கப்பலேறி போங்கள், இளைஞர்களுக்கு அவர் சொல்வது, வெளிநாட்டுக்கு கப்பலேறி போங்கள், புறப்படுங்கள், தொழிலாளிகளே, வியாபாரிகளே, வித்வான்களே, புத்திமான்களே, எப்படியேனும் யாத்திரை செலவுக்கு பணம் தயார் செய்து கொண்டு அந்நிய தேசங்களை பார்த்துவிட்டு வாருங்கள். நமது தொழில்களுக்கும் கலைகளுக்கும் யோசனைகளுக்கும் வெளிநாடுகளில் ஏராளமான உதவி கிடைக்கும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார். பரோடாவிலிருந்து இனாயத் கான் என்ற சங்கீத வித்வான் சில வருஷங்களுக்கு முன்பு தென் ஜில்லாக்களில் யாத்திரை செய்து வந்தது நம்மிலே சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அவருடைய காலத்தில் அங்கே அவர் சாதாரணமாக இருந்தார். பின்னிட்டு அவர் பல தேசங்களில் சஞ்சாரம் செய்து பிரான்ஸ் தேசத்திலே போய் நல்ல கீர்த்தி அடைந்திருக்கிறார். அங்கே பல பெரிய வித்வான்களும் பிரபுக்களும் அவருடைய தொழிலை அற்புதத்திலும் அற்புதம் என்று கொண்டாடுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு அந்த இனாயத் கான் ஓர் எடுத்துக்காட்டு, அதை வைத்துக்கொண்டு நம்முடைய தேசத்து இளைஞர்களுக்கு சொல்கிறார். சங்கீத ஞானமுடைய தமிழ் பிள்ளைகள் முதலாவது கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு பிறகு ஐரோப்பிய சங்கீதத்தின் மூலாதாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம்தான், இது மிகவும் சுலபமான காரியம். தமிழருடைய அறிவுக்கு எந்த வித்தையும் சுலபம். இந்த தேர்ச்சி கொஞ்சம் இருந்தால் பிறகு நமது சங்கீதத்தை ஐரோப்பியர் அனுபவிக்கும்படி செய்தல் எளிதாகும். அப்பால் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் நமது சங்கீதத்தின் உயர்வை அவர்களுக்கு காட்டினால் மிகுந்த கீர்த்தியும் செல்வமும் பெறலாம். இது இசைக்காக மாத்திரமில்லை. இரும்பை உருக்கி தொழில் செய்ய சொன்ன அந்த மகாகவி இப்படியே ஒவ்வொரு தொழிலுக்கும் எடுத்துக்காட்டுகளை தந்து எழுதுகிறார். 50 ஆண்டுகளுக்கு பின்னர், 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி வளர வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை, அந்த பார்வையிலேதான் சமூகத்தை பார்த்து தன்னுடைய உரைநடையை படைக்கிறார். சரி, அடுத்ததாக எந்த கோணத்தில் காணலாம் என்றால் அவருடைய ஆய்வு. இன்றைக்கு ஆய்வரங்கம் என்கிறோம், ஆய்வறிக்கை என்கிறோம், ஆராய்ச்சி செய்வது என்கிறோம். கவிதைக்கும் உரைநடைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டில் மிக முக்கியமானது உரைநடை ஆய்வுக்கு இடம் கொடுக்கும். கவிதை இடம் கொடுப்பது போல தெரிந்தாலும் உணர்ச்சி மேலீட்டால் சில இடங்களில் அடங்கி போகும். அனாலிசிஸ் என்கிறோமே, அந்த ஆய்வு. தொழிலுக்கும் செல்வத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்று ஒரு நீளமான கட்டுரை. அந்த நீளமான கட்டுரையில் ஒவ்வொரு வினாவாக எழுப்பி 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 நீங்கள் என்ன கேட்பீர்கள், இந்த கேள்விக்கு இப்படி விடை, சரி இப்படி சொன்னால் இன்னொரு கேள்வி வருகிறதா, அதற்கு இப்படி ஒரு விடை என்று படிப்படியாக படிப்படியாக வாசிக்கக்கூடியவர் உள்ளத்திலே என்னவெல்லாம் வினாக்கள் வருமோ அந்த வினாக்களுக்கெல்லாம் விடை தரக்கூடிய ஒரு யுத்தியை கையாளுகிறார். மூன்றாவதாக எந்த கோணத்திலே பார்க்கலாம் என்றால் மேல் அதிக செயல்பாடுகள், ப்ரோக்ரெசிவ் மெஷர்ஸ். எப்படியெல்லாம்
நம்முடைய சமுதாயம், நம்முடைய இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் எழுதுகிறார் பாருங்கள். இப்போது நமது நாட்டில் அங்கங்கே பல தொழிற்சங்கங்கள் ஸ்தாபனம் செய்யப்பட்டு வருகின்றன. இச்சங்கத்தார்கள் சம்பள ஏற்றத்துக்கும் வேலை நேரத்தை குறைப்பதற்கும் வேண்டிய யத்தனங்கள் பல செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பிரயத்தனங்களெல்லாம் முற்றிலும் நியாயமே, இதில் ஐயமில்லை. ஆனால் இச்சங்கத்தார்கள் மேற்கூறிய வழிகளிலே முயற்சி செய்வதுடன் தமது காரியங்களை நிறுத்திவிடாமல் அங்கங்கே பள்ளிக்கூடங்கள் ஆயிரக்கணக்காக ஏற்படுத்தி அவற்றில் தம்முடைய மக்களுக்கு நிறைந்த கல்வியூட்டுவதற்குரிய முயற்சிகள் செய்ய வேண்டும். மேலும் பகற்பள்ளிக்கூடங்கள் மாத்திரமே அன்றி ராப்பள்ளிக்கூடங்களும் ஏற்படுத்தி அவற்றில் தொழிலாளிகள் எல்லா பிராயத்தினரும் சென்று படிப்பதற்குரிய காரியங்களை நடத்த வேண்டும். தொழிற்சங்கம் என்பது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இப்போதெல்லாம் மேலாண்மையில் குறிக்கப்படக்கூடிய 360 டிகிரி அப்ரோச் என்கிறோமே, அந்த 360 டிகிரி அப்ரோச்சில் இதைவிட தெளிவாக யாராவது சொல்ல முடியுமா? நான்காவதாக பாரதியாரின் உரைநடையில் காணப்படக்கூடிய ஒரு தனி கோணம் நுண்ணறிவு, துல்லியம். ஆங்கிலத்திலே இதை ப்ரொஃபஷனலிசம் என்பார்கள். அந்த ப்ரொஃபஷனலிசம், ஓர் எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட, த ப்ரொஃபஷனல் அப்ரோச் ஆஃப் ரைட்டிங், அதை எப்படி சொல்கிறார்? நம்முடைய நாட்டில் ஒரு நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கை உண்டு. எங்கேயெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளோ அங்கேயெல்லாம் சரஸ்வதி வாசம் செய்ய மாட்டாள். இதற்கு ஒரு கதை வேறு கட்டி வைத்திருக்கிறோம். 2 பேருக்கும் மாமியார் மருமகள் உறவு. எனவே 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். 2 பேரும் சேர்ந்து ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள். இந்த மாமியார் மருமகள் உறவு உங்களில் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். மகாவிஷ்ணுவின் மகன் பிரம்மா, மகாவிஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி, பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. அப்போ மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் என்ன உறவு? மாமியார் மருமகள் உறவு தானே. 2 பேரும் ஒரே இடத்தில் தங்க மாட்டார்கள், ஒரே வீட்டில் இருக்க மாட்டார்கள். அதை வைத்துக்கொண்டு எழுதுகிறார், அறிவே வலிமை, கல்வியே செல்வத்தின் தாய். சரஸ்வதியும் லக்ஷ்மியும் மாமியும் மருமகளும் போல்வர் என்றும் கல்வியுள்ள இடத்தில் செல்வமும் செல்வமுள்ள இடத்தில் கல்வியும் ஏற்படுதல் மிகவும் அரிது என்றும் நமது நாட்டில் பரம மூடத்தனமான கொள்கை ஒன்று பரவி நிற்கிறது. வெறுமே வர்ணனைகளும் கற்பனைகளும் சமைத்து யாருக்கும் எளிதில் புலப்படாத வலிய நடையில் காவியங்கள் எழுதுவதிலே படித்த படிப்பையெல்லாம் செலவிடுவோருக்கு அதிக செல்வம் சேர மார்க்கமில்லை என்பது பிரத்யக்ஷம். இந்த வாக்கியம் நீளமாக தெரியலாம், ஆனால் என்ன சொல்ல வருகிறார்? காப்பியம் எழுதினாலும் கதை எழுதினாலும் அதிலே ஜோடனைகள் மாத்திரம் அதிகம் இருந்து அதிலே சொல்ல வேண்டிய கருத்து குறைவாக இருக்கும் என்றால் அந்த சரஸ்வதிக்கு மாமியார் கடாட்சம் கிடைக்காது. இந்த அனுபவத்தை ஆதாரமாக கொண்டே மேற்படி கொள்கை ஆதிகாலத்தில் உற்பத்தியாயிற்று. ஆனால் இக்காலத்திற்கு இது பொருந்தாது. காவியங்களை கூட எளிய நடையில் எழுதினால் அச்சு தொழிலும் பொதுஜன கல்வியும் பரவி வரும் இக்காலத்தில் ஆசிரியர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்கும். ஆசிரியர் பார்த்து கொள்க. காவியங்கள் எழுதுவதற்கு மாத்திரம் படிக்காமல் பல வகை வியாபாரங்களுக்கும் தொழில்களுக்கும் வேண்டிய படிப்புகள் படித்து அவற்றை ஊக்கத்துடன் கையாளுவோருக்கு மேன்மேலும் செல்வம் பெருகும். ப்ரொஃபஷனல் கல்வி என்று சொல்லுகிறோமே, அதை காவியம் எழுதுவதில் தொடங்கி எல்லா இடத்திலேயும் அந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபட காட்டுகிறார். என்ன, இன்றைக்கு பாரதியாரின் உரைநடையை படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் தோன்றலாம், உள்ளத்தில் தோன்றலாம். அவருடைய மொழி நடை, அவர் வாழ்ந்த காலம் அப்படி. அவர் வாழ்ந்த காலத்தில்
இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தமிழ் சொற்கள் கிடையாது. எனவே அப்போது பேச்சு வழக்கில் எப்படிப்பட்ட சொற்கள் இருந்தனவோ அந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். உத்தியோகஸ்தர், வியாஜ்யம், சாமானிய ஜனங்கள், ராஜாங்கத்தார், கவர்மெண்டார், அபிமானம், இஷ்டமான சாமான் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், தேச சரித்திரம், ஜீவனம், சரீர பயிற்சி, உடற்பயிற்சி என்று எழுதாமல் சரீர பயிற்சி என்று எழுதுகிறார். பத்ராதிபர், பத்திரிகை ஆசிரியர் என்று எழுத மாட்டார், பத்ராதிபர் என்று எழுதுவார். ஆனால் பாரதியாரிடத்தில் புதிய தமிழ் சொற்களையும் பார்க்க முடியும். ஓரிடத்தில் முதலாளி என்பது போல அதற்கு நிகராக இன்னொரு சொல்லை பயன்படுத்துகிறார். செல்வந்தர்களுக்கு என்ன சொல்லலாம் சொல்? முதலாளி என்கிறோம், தொழிலாளி என்கிறோம், செல்வந்தர், செல்வம் இருப்பவர் செல்வந்தர் என்கிறோம். பாரதியார் பொருளாளி என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். பொருள் கொண்டவர்கள் பொருளாளி. முதலாளிகளைப் போல பொருளாளிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா என்று எழுதுகிறார். புதிய தமிழ் சொற்கள், அவருடைய உரைநடையில் பல புதிய தமிழ் சொற்கள் கிடைக்கும். அது மாத்திரமில்லை, அவருடைய நோக்கம் புதியதான ஒரு கண்ணோக்கம். ஓரிடத்தில் பரிகாசமாக எழுதுகிறார், கிண்டலாக எழுதுகிறார். அப்போதிருந்த தமிழ் பத்திரிகைகள் எப்படி இருந்தன என்பதை காட்டுவதற்காக எழுதுகிறார். ஒரு தமிழ் பத்திரிகையில் ஆங்கிலத்தில் முதலில் அந்த தலைப்பை எழுதுகிறார்கள், அதன் பின்னர் கீழே தமிழ் எழுதுகிறார்கள். இப்படியே தொடர்ந்து வருகிறது. அதை ஏறத்தாழ 2 பத்திகள் அப்படியே எடுத்து எழுதிவிட்டு, பாருங்கள் இது என்ன அநியாயம், காகிதம் கிடைப்பதற்கே கடினமாக இருக்கிறது, இத்தனை காகிதமும் வீண்டானே என்கிறார். அந்த ஆங்கிலத்தை எழுதி எழுதி அச்சு கோக்கும்போது அந்த ஆங்கிலமும் அந்த காகிதத்தில் வந்து படுகிறது, இத்தனை காகிதம் வீண்தானே. நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தமிழை எழுதுவது என்று. உள்வாங்கிக் கொண்டு எழுதுங்கள். அப்படி சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒன்று, இதை படித்து காட்டுங்கள். நீங்கள் எழுதுவதை எழுதத் தெரியாத ஒருவரை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து அவருக்கு படித்து காட்டுங்கள். அவருக்கு புரிகிறது என்றால் நீங்கள் எழுதியது சரி, அவருக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் எழுதியது தவறு என்கிறார். இதுதான் எப்படி நடைமுறையில் ஒன்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதை காட்டிய விதம். மகாகவி பாரதியாருக்கு பல முகங்கள் உண்டு. சொல்லப்போனால் அந்த நீங்கள் பதிப்பித்திருக்கக்கூடிய அந்த ஆய்வேட்டில் பார்த்தேன், எழுத்தாளர் மாலன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் ஆதங்கப்பட்டு எழுதியிருக்கிறார் மாலன், புத்திலக்கியத்தின் தந்தை என்று அழைக்க வேண்டிய பாரதியை கவிஞர் என்பதில் மாத்திரம் நிறுத்திவிட்டோமே, அவருடைய மற்ற முகங்களை நாம் பார்க்காமலேயே விட்டுவிட்டோமே என்று. அவரை போல சிறுகதை எழுதியவர்கள், அவரை போல உரைநடையை பயன்படுத்தியவர்கள், அதுவரைக்கும் வசன கவிதை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த சமூகத்தில் வசன கவிதையை எழுதியவர்கள், ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை காட்டியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவருடைய கவிதையா உரைநடையா என்று சொல்ல முடியாத ஓரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எடுத்துக்காட்டை காட்டிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். புதிய ஆத்திசூடி. அந்த புதிய ஆத்திசூடியில் ஒரு வரி வரும், லாகவம் பயிற்சி செய். லாகவம் பயிற்சி செய், அவ்வளவுதான். இந்த லாகவம் என்கிற சொல் நேரடி தமிழ் சொல் இல்லை, அது வடமொழியிலே இருந்து வந்த சொல்தான். வடமொழியிலே லகு என்று ஒரு சொல் உண்டு, அதை தமிழிலே இலகு என்று சொல்லுவோம். இலகுவாக செய்வது, அனாயசமாக செய்வது என்றால் இலகுவாக செய்வது, அது வடமொழி சொல். இன்னும் சொல்லப்போனால் காளிதாசர் இந்த சொல்லை பற்றி ஓர் விவரத்தை கொடுப்பார். தனக்கு மகன் பிறந்தபோது மன்னன் திலீபன் அவன் எல்லாவற்றிலேயும் முன்னால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான்.
அப்படி எல்லாவற்றிலும் முன்னால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது இலகுவாக எல்லாவற்றையும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். அவனுக்கு லகு என்று பெயர் வைக்க நினைத்தான். ஆனால் லகு என்பது சரியான பெயராக இருக்காது என்பதனால் ரகு என்று பெயர் வைத்தான் என்று குறிப்பிடுவார். இந்த லகு என்பதிலே இருந்து வந்ததுதான் லாகவம். அதை பல பேர் லாவகம் என்று பயன்படுத்துகிறார்கள். அது சரியில்லை. லாவகம் என்பது தவறு. உங்களுடைய அந்த ஐயம் தெரிகிறது. அது லாகவம். லாகவம் என்றால் அனாயசமாக திரும்ப திரும்ப செய்வதனால் வரக்கூடிய ஒரு எஜிலிட்டி என்கிறோமே, மிக எளிமையாக செய்தல், மிகச் சுலபமாக செய்தல், அதுதான் லாகவம். லாகவம் பயிற்சி செய், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று சொல்லக்கூடிய அதனை அந்த ஒற்றை வரியில் லாகவம் பயிற்சி செய். இந்த ஒற்றை வரி எப்படி நடைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவருடைய கட்டுரைகள் காட்டுகின்றன. லாகவம் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை அவருடைய கட்டுரைகளை படித்தால் புரிந்து கொள்ளலாம். எனக்கு மெத்த மகிழ்ச்சி. காரணம், முதலிலேயே நான் குறிப்பிட்டது போல பாரதியார் என்கிற கவிஞர் என்பதாக நிறுத்திவிடாமல், மகாகவிதான் அது ஒரு பக்கம், ஆனால் அந்த கவிஞரை அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற முகங்கள், சில நேரங்களில் ஒருவருடைய திறமை மிகப்பெரியதாக ஓரிடத்தில் இருக்கும் என்றால் மற்ற திறமைகள் வெளியில் தெரியாமலேயே கூட போய்விடும். அப்படித்தான் பாரதியாரை இத்தனை காலம் உரைநடை போன்ற முகங்களிலே இருந்து நாம் மறந்திருந்தோம். அந்த முகங்களை வெளிக்கொணரும் விதத்தில் இந்த ஆய்வரங்கம் நிகழ்ந்திருக்கிறது என்பதில் நிரம்ப மகிழ்ச்சி. மேன்மேலும் இது போன்ற, ஐயா வைத்தியநாதன் சொன்னது போல பாரதியாரை பிடித்து கொள்ளுங்கள் என்றார். நான் உங்களிடத்தில் ஓர் வேண்டுகோள் வைக்கிறேன். பாரதியாருடைய மற்ற முகங்களை வெளிக்கொணரும் வகையில் இந்த பல்கலைக்கழகம் மேலும் பல ஆய்வரங்கங்களை நடத்தும் என்றால் அதுவே பாரதியாரை நாம் சரியாக பற்றி கொண்டதற்கான ஓர் எடுத்துக்காட்டாக திகழும். அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறுவதற்கு முன்னர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் ஓர் விருப்பத்தை இங்கே தெரிவித்தார்கள். அக்னி குஞ்சொன்று கண்டேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு வருகிற 5ஆம் தேதி அந்த ஒரு பாடலுக்கான ஓர் பொழிவை இங்கே வைத்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தழல் வீரத்தில் குஞ்சும் மூப்பும் எப்படி இருக்கும் என்பதை வருகிற 5ஆம் தேதி பார்க்கலாம் என்பதை நினைவுபடுத்தி அவர்களுக்கு அதற்காக தனிப்பட்ட முறையில் நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான பாரதியின் கனவினை இங்கே விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பேராதனை பல்கலைக்கழகம் இருக்கிறது, மாணவியல் பண்பாட்டு மையம் இருக்கிறது. அவர்கள் அக்கா உலகநாயகி பயணியவர்கள், முனைவர் உலகநாயகி பயணியவர்கள் நமக்காக மாணவியல் பண்பாட்டு மையத்தின் சார்பாக 2 நிமிடங்கள் நமக்காக சில செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள். அக்கா வருக, உங்கள் செய்தியை தருக. துணைவேந்தர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் பேச்சு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக வானொலியில் 1 நிமிட பேச்சாற்றல் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். ஆனால் சகோதரர் குறிஞ்சிவேந்தர் அவர்கள் 2 நிமிடம் நன்றி உரை சொல்லியிருக்கிறார்கள். அவரை இந்த மேடையில் வணங்கி மகிழ்கிறேன். வானவில் பண்பாட்டு மையம் கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த பாரதி 100ஆண்டு நினைவு நிகழ்வினை மாநிலம் முழுமையும் நடத்த வேண்டும், ஒவ்வொரு பேட்டையில் ஒவ்வொரு ஊரிலாக நடத்த வேண்டும், மாநிலங்கள் முழுவதும் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் தோறும் பாரதி
மாநிலங்கள் தோறும் பாரதி, அதாவது பார் முழுதும் இந்தியா முழுவதும் பாரதி, அலைகடலுக்கு அப்பால் பாரதி என்று 3 செறிவாக இந்த தலைப்பை பிரித்து கொண்டு வானவில் பண்பாட்டு மையம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டு முழுவதும் நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நடத்தி வருகிறார்கள். வணக்கத்துக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியார் இல்லத்தை 52 வாரங்களுக்கு ஒதுக்கி வாரந்தோறும் பாரதியை சிந்திக்க வேண்டும் என்று ஒரு அழகிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய பன்னாட்டு கருத்தரங்கை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மிக சிறந்த முறையில் இந்த நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வரங்கு கருத்தரங்கு 2 நாள் செம்மையான முறையில் நடைபெற்றிருக்கிறது. பாரதியை மிக மிக உள்வாங்கிய சிந்தனையாளர்கள் இந்த 2 நாள் கருத்தரங்கில் தங்கள் படைப்புகளை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்று காலை பாரதி ஆய்வாளர் பேராசிரியர் ஐயா மணிகண்டன் அவர்கள் ஆற்றிய உரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டில் பொறித்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வுரை. இன்றைக்கு நல்லா கை தட்டலாமே. ஒருவரை பாராட்டும் போது மனம் திறந்து பாராட்டினோம். மிக அருமையான ஒரு உரையை ஐயா கொடுத்தார்கள். வானவில் பண்பாட்டு மையம் பல்கலைக்கழகங்கள் தோறும் பாரதி என்று கொண்டு வந்தபோது வணக்கத்திற்குரிய எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அம்மா சுதா சேஷன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். பல்கலைக்கழகம் தோறும் பல முகங்களில் பாரதியின் பல முகங்களில் இந்த கருத்தரங்கம் செம்மையான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கை, தமிழ் பல்கலைக்கழகம் அயல்நாட்டு தமிழ்கல்வித்துறை, வானவில் பண்பாட்டு மையம் மூவரும் இணைந்து 2 நாள் நடத்திய இந்த கருத்தரங்கம் வரலாற்றில் எப்பொழுதும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாகத்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வரலாற்றில் இருக்கும் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, முறையான நன்றி நமது பல்கலைக்கழகத்திலிருந்து வரும். அதற்கு முன்பு மேடம் நீங்கள் கிளம்பணுமா? ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறோம். நாம் இந்த ஆய்வரங்கிற்காக பல விஷயங்களை திட்டமிட்டு கடந்த 6 மாத காலமாக ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தோம். நிறைய பேச இருக்கிறது, ஆனால் நம்மால் பேச இயலாத சூழல். அந்த பைக்குள் பாரதி சீர் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அந்த சீர்களிலெல்லாம் ஒரு தலையாய பணியாக வேறொன்றையும் இணைக்கக்கூடிய ஒன்றை பாரதி நமக்கு அருளினார். அதில் இப்படி ஒரு பென்சில் வச்சுருக்கிறோம். இது புதுச்சேரியிலிருந்து நாங்கள் தருவித்த ஒரு பென்சில். இதற்காகவே பாரதியின் கனவு பசுமை உலகு என்று. இது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற சாதாரண எழுதுகோல் அல்ல. இந்த பென்சிலுடைய நுனியில் ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு நெகிழி இருக்கிறது. அது நெகிழி அல்ல, அது மண்ணில் போட்டால் கரைந்து விடும். அதற்குள்ளே ஒரு விதை இருக்கிறது. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்கள். என்றைக்கு நீங்கள் இந்த குழந்தை மண்ணிலே வீசுகிறதோ உள்ளிருந்து ஒரு விருட்சம் இந்த மண்ணுக்குள் இருந்து வெளியே வரும். அப்படியாக இந்த 2 இந்த பென்சில்கள் இருக்கிறது. நாங்கள் எல்லா பைகளுக்குள்ளும் இந்த பென்சிலை வைத்திருக்கிறோம். அது ஒரு செய்தி. ஏன் இந்த மகாகவி பாரதியுடைய ஆய்வரங்கத்தை நடத்துகிறார்கள் என்ற கேள்வியை நேரடியாக கேட்டவர்கள் உண்டு, மறைமுகமாக கேட்டவர்கள் உண்டு. என்ன காரணம், எதற்காக நடத்துகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். ஒன்றே ஒன்றுதான் காரணம். 1800ஆம் ஆண்டுடைய தலைப்பகுதியிலே இங்கே பாரதிய அறிஞர் மணிகண்டன் ஐயா இருக்கிறார்கள். என்னுடைய பேராசிரியர் மோசஸ் மைக்கேல் பேராடைய ஐயா இருக்கிறார்கள். மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த சபையிலே இருக்கிறார்கள். சாட்சியாக கரந்தை தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. 1800 லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்தாக இங்கிருந்து கூலிகளாக உலகத்தில் இருக்கக்கூடிய 35 நாடுகளுக்கும், இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய 35 நாடுகளுக்கும் தீவுகளுக்கும் கூலிகளாக அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், எடுத்துச் செல்லப்பட்டார்கள். 1800 இருந்து சரியாக சொன்னால் 1810 1910 வரைக்கும் யாரும் இதை பேசவே இல்லை. புதுச்சேரியில் இருந்தபோது 100 ஆண்டு காலம் இதை ஒரு மௌன சாட்சியாக இருந்தால் அந்த சமூகம் பார்த்து கொண்டிருந்தது. எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள் அந்த மண்ணில். அதில் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரே ஒருவன் தான் பாடினான், நாட்டை நினைப்பாரோ, இந்த நாளினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் முறையாயோ, இவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, விம்மி விம்மி அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்று.
தெற்குமா கடலுக்கு நடுவினிலே ஆங்கோர் கண்ணற்ற தீவனிலே தனி காட்டினிலே பெண்கள் புழுங்குகின்றார். அவர் சிந்தும் கண்ணீர் வெறும் மண்ணில் கலந்திடுமோ. பதிவு செய்த முதல் மனிதன், மாமனிதன் மகாகவி பாரதி. அவனுக்காக செலுத்துகின்ற செஞ்சோற்று கடன்தான், நன்றி கடன்தான் இந்த மாநாடு. அந்த பாடல்தான் என்னை இந்த துறைக்கு இழுத்து வந்தது. இந்த பாடல்தான் நான் இளநிலை படிக்கும்போது இந்த துறைக்கு என்னை இழுத்து வந்தது. இந்த செய்தியை நான் என்று சொல்லி எங்களுக்கு நன்றி உரையில் இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. மேடமுக்கு புறப்பாட்டுக்கு நேரமாகிவிட்டது, நீங்கள் சென்று வரலாம் மேடம். உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். மேடம் அவர்கள் செல்கிறார்கள், தொடர்ந்து நன்றி உரை இருக்கின்றது. மேலே ஒரு உட்காருங்க, நீங்கள் உட்காந்துருங்க. மேடம் மட்டும் கிளம்புறாங்க. இன்னும் நிறைய சான்றிதழ் கொடுக்க வேண்டியதுனா பிள்ளைங்களுக்கு இருக்குது. நான் நீங்கள் இல்லை, நான் ஒரு 5 நிமிஷம். இது ஏனென்று சொன்னால் நமக்காக கொஞ்சம் இருந்து செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நமது மாண்பமை துணைவேந்தர் அவர்கள். நமது அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்பமை துணைவேந்தர் இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்தேறி இருக்காது. மாண்பமை துணைவேந்தருடைய தலைமைத்துவம்தான் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வெற்றிகரமாக கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கிறது. ஐயா, எங்களுக்கு நன்றி என்று அந்த 3 எழுத்துக்களால் சொல்வதற்கு கூட, அதற்கு பிறகு கூட வேறு மொழியில் வேறு வார்த்தைகள் இல்லை. நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்துவதற்காக பேராதனை பல்கலைக்கழகம் கடந்த 6-8 மாதங்களாக தொடர்ந்து அவர்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சென்னை வானவில் பண்பாட்டு மையம் இணைந்து இதை அழகாக ஒரு குழந்தையை சிங்காரிப்பது போல சிங்காரித்து கொண்டு வந்து அதைதான் எங்களுடைய சகோதரி அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கும் நமது சார்பாக நன்றியை தெரிவித்து, பதிவாளர் அவர்கள் மாணவர்களின் பதிவாளர் மட்டுமல்ல, நம் மனங்களின் பதிவாளர். நன்றிக்கு வார்த்தை இல்லை சார். பொறியியல் பிரிவு, தோட்டப்பிரிவு, இங்கே இருக்கக்கூடிய ஒளி காட்சி, கேள்வி காட்சி மையம், அலுவல் நிலை பணியாற்றி அனைவரும் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பேரை விட்டுவிட முடியாது. நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி தியாகராஜன் சார் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ வெளியில அதான் நம்மளுடைய கவலை என்னன்னு, நான் என்ன செய்யணும்னு கேட்கறதே இல்லை. வந்து அந்த சேலை வாங்கிக்கிட்டார் வந்த நேரம். ஆனால் அதை ஏன் எப்படி இவங்க ஒன்றா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க எல்லாருமே. காரணம் அந்த செயலை கையில் வாங்கிக்கிறது, அதுதான் மிக முக்கியமான காரணம். அதுதான் மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இல்லையா, அப்படியே நம்ம துறையிலே இருக்கக்கூடிய பிரச பழனிவேல் அவர்கள் லைன்ஸ் கிளப்பில் போய் நான் போய் இந்த துண்டை வாங்கிட்டு வந்துடுறேன் சார், அவ்வளோதான். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய பேர். இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சுது. நான் முதல் நாள் வந்து கீழே நிற்கிறேன், கையோட கையாக கவிதா மேடம் அப்படியே ஒரு கையில் பணம் அப்படியே அழுத்தி, எவ்வளோ செலவு இருக்கும் சார் சொல்லி, ஐயோ வேணாம் மேடம், எங்களுக்கு வேணாம் மேடம் சொன்னோன்னே, இது ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு கொடுக்கறது சார், தயவுசெய்து எடுத்துங்க சார். இதெல்லாம் எப்படி நம்ம மறக்க முடியும்? நாங்கள் இருக்கிறோம் சார், நாங்கள் இருக்கணும், பேராசிரியர்கள் எல்லாம் இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால், பேராசிரியர் இளையாப்பிள்ளை நான் மறக்கவே முடியாது. ஓடிட்டு போயிட்டு வந்த இளையாப்பிள்ளை மனம் கொடுத்தார், மாணவர்களை கொடுத்தார். கல்வெட்டியல் துறையில் எல்லா துறையும், இசைத்துறையுடைய பங்களிப்பு, இசைத்துறைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாராட்ட சொல்லுங்கள். இலக்கியத்துறை, எல்லா துறைகளும் நம்மோடு இருந்திருக்கின்ற ஆசிரியர்கள், அனைத்து நண்பர்கள், செய்தி பிரிவு எல்லாரும் இருக்கிறாங்க. பொறியியல் பிரிவுலாம் தூங்கவே இல்லை, ஒரு நாள் தூங்கலை. தோட்டப்பிரிவுலாம் பணிகளை அப்படி பார்த்தாங்க. நண்பர்களே, ஆனாலும் இந்த நிகழ்ச்சி நன்றாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எல்லாவற்றையும் தாண்டி மாணவர்கள். எப்போதும் சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க மாணவர்கள்.
மாணவர்கள் தான் ஒருவேளை எங்கள் வீட்டில் கேட்பாங்க, நமக்கு 2 பொம்பளை பிள்ளையா இருக்கு, வேறு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து அது வந்து இது இல்லாமல் இதாச்சு. ஆனால் அப்போல்லாம் வருத்தப்பட்டதே கிடையாது, நான் அதை நினச்சி பார்த்தோடு கிடையாது. ஆனால் இந்த 1 மாதம் இருக்கும்போது இந்த கடந்த 3 நாட்கள் நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, சத்தியமானவர்கள். அந்த உள்ளத்தில் சத்தியம் மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி எதுவுமே இல்லை. அன்பு தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த பிள்ளைங்க பட்ட கஷ்டத்துக்கு ஈடுணையே கிடையாது. இந்த புகழெல்லாம் அவர்களுக்கு தான். அவங்க தான் நேற்று பாஞ்சாலி சபதத்தை நடித்தாங்க, கப்பரை ஆட்டமாக நடித்தாங்க, பறைய ஆட்டமாக 30 நிமிடம் ஆண்களும் பெண்களும் இந்த சமூகத்துடைய அழுக்குகள் எல்லாம் போகுமாறு அடித்தாங்க. 1/2 மணி நேரம் தொடர்ந்து அடித்தாங்க. நான் பார்த்ததே இல்லை, பரதநாட்டிய கலைஞர்கள் பறை இசைக்கு ஆடினதை வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லைங்க. சோபனா ரமேஷ் ஆடினாங்க நேற்று, இவர்கள் தப்பாட்டம் பறை இசையை அடித்தார்கள், சோபனா ரமேஷ் ஆடினாங்க. இதுதான் பாரதி கண்ட கனவுங்க, இதுதான் பாரதி கண்ட கனவு. இந்தியா என்கின்ற மாபெரும் கனவு அவன் கண்ட கனவு. தினந்தோறும் ஆசிரியர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த நாட்டுடைய பலத்தை பற்றி நீங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறள், அவருடைய தலையங்கத்துக்கு கீழே ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறளில் தினந்தோறும் இந்தியாவுக்கான செய்திங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு துணைவேந்தர் அவர்கள் எத்தனை காயம் அவருக்குள்ளே இருந்திருக்கும் தெரியுங்களா? எத்தனையோ காயம். ஒரு துணைவேந்தரை பெருமைப்படுத்தி பேசணுன்ற அவசியம் இல்லை நான். ஆனால் அந்த காயங்களெல்லாம் தாண்டி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சாருங்க. சிரிப்பு ஒன்று தான் அவருக்கு, அதுதான் எல்லாத்தையும் அதுதான் எங்களை தொடர்ந்து வழிநடத்து. அடுத்த 3 ஆண்டுகள், இந்த 300 ஆண்டுகளுக்கு இந்த பல்கலைக்கழகம் எப்படி போக வேண்டும் என்பதற்கு 3 ஆண்டுகளாக வந்து 3 மாசத்துல இவ்வளவு பெரிய திட்டத்தை யாரும் தந்ததில்லை சார், யாரும் தந்ததில்லை. காரணம், தோளை அணைச்சி நம்ம செய்வோம்னு சொன்ன துணைவேந்தர் நாங்கள் இப்போ தான் பார்க்குறேன். 5 வருஷத்தில் நம்ம செய்வோம்னு சொன்ன துணைவேந்தர் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா செய்வோம் சார். இந்த பல்கலைக்கழகத்தை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் சார், கண்டிப்பாக. மாணவர்கள் 2வது அந்த ஆட்டம், நாட்டுப்புற நடனத்தையும் இந்த பரதத்தையும் இணைச்சு இவங்க ஒரு நடனம் ஆடினாங்க. எல்லாமே பாரதியுடைய குண்டன நிமிர்ந்தல், பெரிதிலும் பெரிதுகள், வையர் தலைமைகள், தீமைக்கு அஞ்சல், ஆத்திசூடி பறக்க 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 ஆடினாங்க பாருங்க. ஐயோ அப்பா, சிலிர்ப்பாக இருந்தது உண்மையிலேயே. உடம்பெல்லாம் நாடி நரம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறிச்சு. சில பேர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் அப்படியே ஒரு 5 கிலோ இழைச்சிட்டீங்க, 10 கிலோ இழைச்சிட்டிங்களான்னு சொன்னாங்க. உரம் ஏறி இருக்கிற நேத்திலேருந்து உண்மையிலே உரம் ஏறி இருக்கு. கடைசியாக பாஞ்சாலி சபதத்தில் அந்த பாஞ்சாலியுடைய கூந்தலை பற்றி அந்த துச்சாதனை இழுக்கும் போது பாரதி ஏன் இந்த பாஞ்சாலி சபதத்தை பாடினா அதை நினைச்சு பார்க்கும்போது, பாரத மாதாவாக பாஞ்சாலி ஏன் கருதுனான்ற இத்தனை காலம் நாம் படித்ததெல்லாம் அப்படியே தீர்க்க தரிசனமாக அந்த பிள்ளைங்க நடிச்சு காட்டினாங்க. ஆடி வெங்கடேசனுடைய அந்த நெறியாள்கையில் நாங்கள் இத்தனை காலம் படித்ததெல்லாம் கூட பெரிய படிப்பு இல்லை, அதை நிகழ்த்தி காட்டிய போது எங்கள் புத்தியிலே பட்டது, இதுதான் பாஞ்சாலி சபதம், இதுதான் பாரதியின் உணர்வு. அதை தான் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எல்லாரையும் இங்கே கொண்டாந்து இந்த சான்றிதழ்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன். உண்மையிலே ஒன்றாக்கு வந்து நேராக வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம், அதுதான் ஒரு நம்முடைய முடிவு. நிறைந்து போகும்போது இந்த பாரதியாருக்கு வெளியில் நாங்கள் ஒரு சின்ன ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்கிறோம். மங்கள விளக்கு ஏற்றி முடிக்கிறது தான் நம்முடைய மரபு. பாரதியாருக்கு முன்பு தினமணி ஆசிரியர் அவர்களும் நமது மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களும் பேராதனை பள்ளியத்தில் வந்திருக்கின்ற நம்ம ஸ்ரீ பிரசாந்தன் ஐயா அவர்களும் ரொம்ப அவங்க கூட ஒரு பெரிய நம்ம சுதர்ஷன் இருக்கார், அனுசாந்தன் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க, விமலாதித்தன் இருக்கார், பெண்கள் எல்லாம் நதா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேராசிரியர்கள் ராத்திரியெல்லாம் 1 மணிக்கு நம்ம ஜாக்குலின் வந்து நம்ம பசங்களோட வந்து நிறுத்தினாங்க. இன்றைக்கி இதுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. இதுதான் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா. இது இந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் கூட சொல்லுவாங்க. இந்த பல்கலைக்கழகமே ஒரு குடும்பம்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். போகும்போது அப்படியே மங்கள வேத்து ஏற்றிட்டு நாணய கண்காட்சி வச்ச நம்ம நண்பருக்கு, இல்லை நாணய கண்காட்சி, புத்தக கண்காட்சி, இது ஒரு அறிவின் ஆயுதமாக இந்த 3 நாட்களும் சென்றன. எல்லாருக்கும் நன்றி. போகும்போது நேராக இப்போ வந்து அந்த மாணவர்கள்லாம் நேராக வந்து இந்த பரிசை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த தீ, பாரதி ஏற்றிய தீ
நேற்று மாலையில் பெற்ற தீ காலையில் மணிகண்டன் ஐயா அவருடைய உரையின் மூலம் புதிதாய் கண்டறியப்பட்ட பாரதியின் மூலமாக பெற்ற தீ, எங்களுடைய பேராசிரியர் வழியாக பெற்ற சமத்துவ தீ, இன்றைக்கு நமது பெரியோர்கள் இங்கே ஏற்றி வைத்திருக்கின்ற தினமணி ஆசிரியர்களும் அம்மா அவர்களும் துணைவேந்தர் அம்மா அவர்களும் ஏற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிற தீ, நமது துணைவேந்தர் நமது மனதில் ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த அகல் விளக்கின் தீ இந்த உலகத்திற்கு ஒளி தரும். மாணவர்களே வருக, இந்த பரிசினை பெருக பெற்றுவிட்டு அதுக்கு முன்பு சார் நீங்கள் பண்ணிடலாமா, நீங்கள் ஒரு மரியாதை பண்ணிடலாமா, ஒரு அடையாளத்துக்காக வாங்க சார், வாங்க நீங்கள் வாங்க. வாங்க அடையாளத்துக்காக வாங்க. நம்ம வந்து மாணவர்கள் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. தினமணி ஆசிரியர்களுடைய திருக்கரங்களால் இவற்றை பெறுங்கள். சீக்கிரம் வாங்க. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மாவா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல நடையினாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, தனியா நடத்த முடியல, நாளைக்கு நம்ம வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும், ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும், உதய ஞாயிறொப்பவே வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும், உதய ஞாயிறொப்பவே வா வா வா, கலையிழந்த நாட்டிலே முன்போலே, கலையிழந்த நாட்டிலே முன்போலே, கலை சிறக்க வந்தனை வா வா வா, கலையிழந்த நாட்டிலே முன்போலே, கலை சிறக்க வந்தனை வா வா வா, விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல், விழியினால் விளக்குவாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வினய நின்ற நாவினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வினய நின்ற நாவினாய் வா வா வா, முற்றி நின்ற உடலினாய் வா வா வா, முற்றி நின்ற உடலினாய் வா வா வா, முதுமை கொண்ட முகத்தினாய் வா வா வா,
முற்றி நின்ற உடலினாய் வா 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 முழுமை கொண்ட முகத்தினாய் வா 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 கற்றல் ஒன்று பொய்க்கிலாய் வா 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 கற்றல் ஒன்று பொய்க்கிலாய் வா 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 கருதியது ஏற்றுவாய் வா 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 கற்றல் ஒன்று பொய்க்கிலாய் வா 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 கருதியது ஏற்றுவாய் வா 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 ஒற்றுமைகள் உய்யவே நாடெல்லாம் ஒற்றுமைகள் உய்யவே நாடெல்லாம் ஒரு பெரும் செயல் செய்ய நன்றி வாசுதேவன். நான் எனக்கு நாளைக்கு பெரும் செயல் செய்ய நாளை நமது துணைவேந்தர் தலைமையில் தனியாக மரியாதை செய்கின்ற நிகழ்வு நடைபெறும். நான் நேரத்தை உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அப்போது நாம் ஒன்றாக இந்த இடத்துல கூடுவோம். இப்போது நாட்டுப்பண் இசைக்கின்ற நேரம். மேடம் அங்கே வந்து நீங்கள் பாருங்க, வெளியே வந்து நாட்டுப்பண் இசைக்கின்ற நேரம். இசைத்துறை மாணவியர் நம்ம அங்கே வெளியில் மேடம் அங்கே வந்து இலக்கியா வந்துடலாம். முடிச்சு நாளைக்கு நம்ம விசிகே செஞ்சுருவோம். நேரம் ஆகிடுச்சு. விசிகே நாட்டுப்பண் இசைச்சேன். இசைத்துறை மாணவர் நாங்கள் சேர்ந்து இசைச்சிருங்க. முடிச்சுட்டு போயிடுவோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गागे दव जय गादा जनहन मंगलदायक जय हे भारत वाक्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हे जय हे வானமருந்ததனை துமருந்திடும் பல்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கதி நீங்க தமிழ் மொழி போங்க துளங்குக வையகமே தொல்லை விடை தர சொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம். இப்ப பாரதி வாழ்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் நீங்க பாரதிய வாழ்கன்னு சொன்னா அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும். மகாகவி பாரதி புகழ்.